அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு இந்த குரு பகவானின் பெயர்ச்சி ஏற்பட போகுதுங்க. குரு பகவான் உச்ச பலம் அடைய போகிறாரு. இந்த உச்ச பலம் அடையக்கூடிய இந்த காலகட்டம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான முன்னேற்றமான காலம் நமக்கு ஏற்பட போகுது. இதனால் குடும்பம், பொருளாதாரம், எதிர்பார்க்கக்கூடிய தொழில் சார்ந்த சில நல்ல விஷயங்கள், திருமணம் சார்ந்த நல்ல விஷயங்கள், இதெல்லாமே எந்த மாதிரி ஒரு மாற்றங்கள், அது முன்னேற்றங்களாக நமக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சிம்மம் சிறப்பான ராசி. ஏன்னா சூரிய பகவானின் அருளை பெற்ற அற்புதமான ராசி சிம்ம ராசியில் பிறந்தவங்க. அன்பானவர்கள், பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அது காப்பாற்றாமல் விட மாட்டீங்க. கொடுக்கணும்னு நினச்சா உங்கள் கையில் இல்லைனாலும் கூட அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கியாவது கொடுத்துருவீங்க. ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எதுக்கு பயப்பட மாட்டீங்க. உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் அடிமை, அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நடப்பீங்க. அதே மாதிரி மிரட்டி உங்கள்கிட்ட ஒரு வேலையை வாங்கினோம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா சிம்ம ராசிக்காரர் கோபம் மட்டும் கிடையாது, நேர்மையானவங்க. சரிங்களா? இதனாலேயே இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ ஒரு தைரியமாக யாருக்கும் அடிபடியாமல் எது எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு உங்கள் மேலே மற்றவங்க புறாம்படுற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இப்படி எல்லா ஒரு திறமையும் ஒரு செல்வாக்கு பலத்தையும் பெற்றிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரராக இருந்தாலும் சமீப காலகட்டத்தில் கண்டகச்சனி, அஷ்டமத்து சனி பிடியில் சிக்கி என்னதான் நம்ம செய்யணும்னு நினச்சாலும் நாம் நினைக்கிறத அடுத்தவங்க செய்து முடிக்கிறாங்க. ஆனால் நம்மளால் செய்து முடிக்க முடியல. திட்டம் போடுறது நாம்பளாக இருக்குது, ஆனால் செயல்படுத்துறது அடுத்தவங்களாக இருக்குது. அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னால் அற்புதமாக அப்படியே பழிக்குது. ஆனால் நாம் ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினச்சோம்னா எல்லாம் ஓகே மாதிரி தான் ஆகுது. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடுது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா நமக்கு சனி பகவானுடைய சூழ்நிலை அப்படின்னா பயிற்சி நமக்கு சரியில்லை. இன்னொன்று பார்த்தோம்னா ஜென்மத்தில் கேது உட்காந்துட்டார். குழப்பம், மனக்குழப்பம். சில முடிவுகள் எடுக்கிறீங்க, சரியான முடிவாக தான் இருக்குது, ஆனால் சொதப்பல் ஏற்படுது. அது மற்றவங்களால தான் உருவாகுது. அடுத்தது 7ஆம் இடத்துல கலஸ்திரஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ இந்த ராகு என்ன பண்ணும்? மன வாழ்க்கையில் குழப்பங்கள் உருவாக்கியிருக்கு. நட்பு வட்டாரங்களில் அவங்களாலேயும் நம்ம பாதிக்கப்பட்டு உட்காந்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, சொந்த பந்தம் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா எல்லாம் நாம்பளாக பார்த்து உருவாக்கி நாமளே எத்தனையோ உதவிகளை செஞ்சுருப்போம். இன்றைக்கி அவங்களாம் நல்லா இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி அவங்களே நமக்கு எதிரியாக வந்து உட்காந்துருப்பாங்க. ஆச்சுங்களா? கூட பிறந்த பிறப்புகளை நீயா நானா பார்க்கலாம்ட்டு நேருக்கு நேர் வரமாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக தூண்டுதல் சிக்கல்கள் எல்லாம் உருவாகியிருக்கு. ஆனால் அத்தனையும் பட்டாலும் என்னாலும் பார்த்துடலான்ட்டு ஒரு சவால் எடுத்து சமாளிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்கார். இந்த நேரத்தில் குரு பகவான் பெயர்ச்சி, இதுதான் நமக்கு கொஞ்சம் சக்ஸஸ். என்னங்க சொல்கிறீங்க, குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் பயிற்சி ஆகி வராரு, இதில் என்னங்க எனக்கு நல்லது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக, அதாவது குரு உச்சபலம் அடைகிறார். 6, 8, 12ஆம் பாவகத்தில் ஒரு குரு, அதாவது ஒரு எந்த கிரகமாக இருந்தாலும் அது குரு வந்து சுப கிரகம். ஆச்சுங்களா? அதாவது உச்சம் அடையும் போது அது மகா ராஜயோகம் தான் சொல்லணும், விபரீத ராஜயோகம் கூட சொல்லலாம். அந்த உச்சத்தை பெறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சில சுப செலவுகளை நீங்கள் பண்ணுவீங்க. சில இடமாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. கடந்த காலத்தில் நிம்மதியான தூக்கம் இல்லை, விடிய யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் விடிஞ்ச பிறகு எதையுமே செய்து முடிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் கால நேரத்தை நாட்களில் தான் ஓட்ட முடிஞ்சதை தவிர நாம் எதையுமே செய்து முடிக்க முடியல. அந்த காலம் மாறப்போகுது. சரிங்களா? ஏன்னா குரு 12ஆம் பாவகத்தில் உச்சமடையும் போது சில நல்ல சுப விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க. முதல்ல பார்த்தோம்னா வீடு கட்டலாம்னா முழுசாக கட்டி முடிக்க முடியாது. ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சோம்னா கிரையும் பண்ண முடியாது. ஒரு இடத்த இருக்குது, ஒரு வீடு இருக்குது, இது விற்றுட்டு இது கொஞ்சம் சரியில்லை நம்ம வேறு மாற்றி வாங்கலாம்னா அது விற்கவே முடியாது. வருவாங்க, பார்ப்பாங்க, முடியாது. ஆனால் பக்கத்தில் மோசமான இடமா இருக்கும், அதையும் வாங்கிக்குவாங்க. இது உண்மையிலேயே இந்த மாதிரி இது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லை ஒரு மேனேஜர் ஒரு பெரிய அளவில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உழைப்பு உங்களுக்கு தான் இருக்குது, புகழ் மற்றவங்களுக்கு போய் சேரும். அதுக்குண்டான ஊதியம் உங்களுக்கு கிடைக்காது. நாம் சம்பாரித்த பணம் நம்மக்கிட்ட நிற்காது.
இதெல்லாமே நடந்துட்டு இருந்தது. புரியுதுங்களா? ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அஷ்டமத்து சனி இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த 3.5 வருஷமாக சித்திரவதை பட்டுட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. தெண்டதை கண்டமாச்சு, கைப்பொருள் விதயமாச்சு, பண்புள்ள இடத்தை விட்டு வனவாசம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரிங்களா? ஆனால் நம்ம போகலை, போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் நம்மளை தவிர யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதாவது என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, அவங்க சூழ்நிலை தலைகளாக மாறி போயிருக்கும். சிம்மராசிக்காரராக இருக்கிறதுனால எது வந்தாலும் மன தைரியத்தை வச்சு போராடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா குடும்பத்திலேயே சிக்கல்கள் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? புரியுங்களா? ஒவ்வொரு பிரச்சனைகளும் எப்படி இருக்கும்னா, இந்த பிரச்சனை முடிச்சா போதும்னு நினைப்போம், அடுத்தது பார்த்தோம்னா இதை விட இது முடிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று இதை விட ஸ்ட்ராங்காக வந்து உட்காரும். சரிங்களா? எவ்வளோதான் பணம் பிரச்சனைகள் சரிப்படுத்தினாலும் 10ல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, இங்கே வாங்கி அங்கே கொடுக்குற சூழ்நிலை, கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையே ஏற்பட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கடி, கௌரவமாக வாழ்ந்துட்டோம், கண்ணியமாக வாழ்ந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு முன்னால் நம்ம ஒரு தலைகுனிவு வந்துருமாங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக அப்படி வராது. இந்த நேரத்தில் குரு கம்பீரமாக பிடிச்சிட்டார். காரணம் என்னென்னா, குரு 12ஆம் இடத்துல இருந்து, சரிங்களா, 4ஆம் இடத்த 5ஆம் பார்வையாக பார்க்குது. 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், தாய்மை ஸ்தானம், வண்டி வாகனம் எல்லாம் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு வண்டியை வாங்கியிருந்தாலும் அது கையில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விரயங்கள் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் ஒன்று வாங்கி நம்ம வீடு கட்டி கடன்காரனானது மிச்சம், இப்படி பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த இடத்த வந்து 4ஆம் இடத்த வண்டி வாகன யோகங்கிற ஸ்தானம், வீடு மண்மனை ஸ்தானத்தை பார்க்குறதுனால, குரு அது உச்சபலம் அடைஞ்சு பார்க்குறதுனால நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க, அதாவது சுப செலவுகள் பண்ணுவீங்க, வீடு கட்டுற யோகம் கிடைக்கும். அதாவது விரயஸ்தானங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதாவது சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்த கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, ஆரோக்கிய தொந்தரவுகள், இதோ வந்து நம்ம ஒண்டி கட்டி போட்ட மாதிரி எது நினச்சாலும் முடியல, ஆரோக்கியம், எந்த கோயிலுக்கு போகிறது, எந்த சாமி கும்பிட்றது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதாவது சுமூகமாக ஒரு தீர்வு கிடைச்சதுங்கிற திருப்தி கிடைக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் அதாவது 8ஆம் இடத்த அதாவது குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. சரிங்களா? 8ஆம் இடங்கிறது என்னங்க? ஆயுள் ஸ்தானம். சரிங்களா? வைத்தியங்கள் சரியாயிரும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பயணங்களால் வெளி ஊர் வெளி பிரயாணம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, போக முடியும், கண்டிப்பாக போவீங்க. சரிங்களா? பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்ஸ், ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும், சக்ஸஸ் பண்ணுவீங்க. கவலையே படாதங்க சிம்மராசி அன்பர்களே. எவ்வளோ சிரமங்களை கடந்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக மறைந்த குரு நிறைந்த யோகத்தை கொடுப்பாரு. அது உச்ச குரு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு மேன்மையான ஒரு பொருளாதார வெற்றியும் கொடுப்பாரு. அப்படிங்கிறதுல நிச்சயமாக இது ஒரு அற்புதமான காலமாக எடுத்துக்கிட்டு இதை சரியாக பயன்படுத்துங்க. சில சிரமங்களை கடந்து வந்து நீங்கள் ஒரு வெற்றியாளராக வலம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கும். 1 வருஷ காலம் அற்புதமாக இருக்குங்க. இப்போ சொன்ன பலன் கோச்சார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் லக்னம், தசா புத்தி, அதே மாதிரி அந்தரம், சூட்சமம், இதெல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகத்தில் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த ஜாதகத்தில் தான் யோகங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம், தசாபுத்திகள் என்னங்கிறது முழுமையான பலன்களை கணிக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான எதிர்காலம் இந்த குரு பயிற்சியிலிருந்து ஏற்படுங்கிற ஒரு மகிழ்ச்சியோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.